அபார்ஷன் வந்துட்டு இன்னைக்கு இந்த டைம்ஸில் ரொம்ப அது மேலே அவ்வளோ நம்ம பின் பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை கேரி பண்ணுறது ப்ளஸ் ஒர்க்கிங் விமனு அவங்களோட 10 மந்த்து அது வந்துட்டு எடுத்துக்க போது நிறையா இருக்குது. அதனால் டு பி ஹானஸ்ட் டைம் ஃபார் அபார்ஷன் தான். இப்போ கதைக்கு எனக்கு இதெல்லாம் தேவை ஒன்று. ரெண்டாவது ஹீரோ கேரக்டர் வந்துட்டு அவன் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒருத்தன், ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒருத்தன். இன்டர்வலில் உன் உயிர் போகுன்றதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் முடியாது, இவன் டென்ஷனில் தான் இருப்பான், அவன் அங்கே கொந்தளிச்சிருவான். அபார்ஷன் பண்ணுறி இதுக்கு என்ன இவ்வளோ சீன் அப்படின்னு தான் இருக்கிற ஒருத்தன். ஆனால் அவன் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். அப்போ தான் அது திரும்ப அது ஒரு சின்ன அதில் ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் டச் இருக்கும். ஸோ அங்கே போகும்போது சிச்சுவேஷன்ஸ் அவுட் ஆஃப் நோவேர் இப்படி அடிக்கும்போது அவன் அங்கே ஒரு டைலாக் சொல்லியிருப்பான், இங்கே பாரு காலில் நான் அபார்ட் பண்ண சொன்னது ப்ராக்டிக்கல், இப்போ நான் அதை அபார்ட் பண்ண சொன்னால் கிரிமினல். ஸோ அந்தளவுக்கு ரேஷ்னலான ஒருத்தன். ஸோ அப்போ அந்த ஹீரோவை ஸ்வீட் ஸ்பாட்டில் போடுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வேணும். அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கும் போது அது எனக்கு வந்துச்சு. இந்த தீம்ஸ்லாம் உள்ள ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால அதுக்கு நான் தாட்டே போடலனாலும் வந்து